தொடர்பான கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் வழக்கு தொடர்ந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்த விஷயம்தான். இங்கு சென்னை ஹைகோர்ட்டில் அது ஒரு எக்ஸ்பார்ட்டி உத்தரவாகத்தான் பிறப்பிக்கப்பட்டது. இந்த மாதிரியான பிஐஎல் போறது ஃபர்ஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது தலைமை நீதிபதியின் அமர்வு. எதிர்த்தரப்பை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு. எனவே எதிர்த்தரப்பை கேட்காம விடுக்கப்பட்ட உத்தரவு தான். ஆனால் மத்திய அரசு தொடங்குகிற பல திட்டங்கள்ல பிரதமர் பெயர் பயன்படுத்தப்படுவது இயற்கை தான். இந்த தீர்ப்பு வந்த அன்று ஒரு விளம்பரம், மத்திய அரசோட விளம்பரம், நரேந்திர மோடி அவர்களுடைய படம். அதுல பெண் குழந்தைகள், 2வது பெண் குழந்தைக்கு 6000 ரூபாய் கேஷ் கிஃப்ட், முதல் குழந்தைக்கு 5000 ரூபாய் கேஷ் கிஃப்ட், இப்படியான ஒரு திட்டம். பொதுவாக எலக்டட் டெமோக்ரஸி, ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸியில, பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துல இது ரொம்ப ரொம்ப ஒரு சகஜமான விஷயம். எனவே அப்படியான ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்க வேண்டியதில்லை என்பதுதான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கருதினோம். உச்சநீதிமன்றம் அதை கண்டிப்பாக அவர்கள் விடுவித்த உத்தரவு சரிதான். ஆனா 10 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது கொஞ்சம் அதிகம் என்பது எனது கருத்து. காரணம், அதை அப்படி நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததாக அப்படி நேரடியாக பொருள் கொள்ள முடியாது. அப்படி என்றால் நாளைக்கு பொதுநலன் கூறி கேட்டு வழக்கு தொடர்வதே அபூர்வமாகிவிடும். இவ்வளவு பெரிய காஸ்ட் போட்டா இதை விடுங்க, இது அரசியல் சண்டைகளை எதுக்கு கோர்ட்டு கொண்டு வரீங்கன்னு நீதிமன்றம் கண்டிக்குது. ஆனால் பிஐஎல் என்பது மிகப்பெரிய ஆயுதம். அது கிருஷ்ணகிரி காலத்துல வந்த ஆயுதங்க. அது இன்றைய வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். அப்படி பிஐஎல் போடும்போது இப்படியான ஒரு காஸ்ட் வந்துரும் என்று பயந்தார்கள் என்றால் பொது நலன் கோரி வழக்குகளே ரொம்ப குறைந்து போய்விடும். எனவே அது வாபஸ் வாங்கப்பட வேண்டும் என்பதுதான் என் கருத்து. நீங்க சொன்ன மாதிரி இந்த பிஎல் அது அரசியல் காரணத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற அடிப்படையில இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது அரசியல் காரணமாக இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு வகையான ஒரு பொது நலன் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு சாதாரணமா அரசின் திட்டங்களை ஏற்று போறவர்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். அதற்கு காசு விதிப்பது என்பது அது தவறு என்பதுதான் என் கருத்து. உயர்நீதிமன்றத்துல சில நேரங்கள்ல காஸ்ட் போடும்போது, இப்ப என்னோட பிஐஎல் வழக்குகளுக்கு காஸ்ட் போட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 5000 ரூபீஸ், 10,000 ரூபீஸ் அதை சட்டப்பணிகள் ஆணைக்குழு கொடுங்க, அதாவது இலவச சட்ட ஆலோசனைக்கு கொடுங்க. இப்படித்தான் அது தீர்ப்பு வரும். முழுமையான ஆர்டர் காப்பி நம்ம கிட்ட இல்ல. செய்திகளை வைத்து தான் நான் சொல்றேன். இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் என்பது அது மிக அதிகமான தொகை. நாளைக்கு இதே மாதிரியான பிஐஎல் மனுதாரர்களை அது டிஸ்கரேஜ் பண்ணும். எனவே தான் நான் அதை எதிர்க்கிறேன். மற்றபடி முதல்வரின் பெயரை அல்லது பிரதமரின் பெயரை அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்துவது என்பது அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.